ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 45 பேருக்கு டிஃபன் ப்ளஸ் டீ எப்படி பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சண்டே நைட் ரொம்ப மழை சிதம்பரத்தில். ஸோ மழை காற்று அதிகமாக இருந்ததுனால எதுவுமே பிளான் பண்ணி வாங்கி வைக்க முடியலை. ஈவினிங் போகலான்னு நினச்சோம். ஒரு 6 மணி போல் செம மழை வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த டைமில் வந்துட்டு 10 மணிக்கு மேலே கொஞ்சமாக விட்டுருந்துச்சி. ஒரே ஒரு கடையில் போயிட்டு அன்றைக்கி மார்னிங் தேவைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கத்திரிக்காய், அப்புறம் தக்காளி, கொஞ்சம் கேரட் சாம்பாருக்கு. வெங்காயம்லாம் வீட்டிலே இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிட்டோம். மார்னிங் வந்துட்டு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு அம்மாவும் பாட்டியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. மேக்ஸிமம் நான் வந்துட்டு கிச்சன் கிட்டே போக மாட்டேன். அந்த பார்சல் கட்டுறது, அப்புறம் வெளில வாங்கிட்டு வர பொருள் வாங்கிட்டு வர வேலை தான் எனக்கு. கிச்சன் கிட்டே அம்மா செஞ்சுருவாங்க. வடை அந்த மாதிரி செய்கிறது பாட்டி செய்வாங்க. ஸோ வந்துட்டு பால் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு பாலும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு சாம்பார் தாளிச்சிட்டு இருந்தாங்க. இட்லி சாம்பார், இட்லி, அப்புறம் சாம்பார், ஒரு கார சட்னி, ஒரு வடை. அதுதான் நம்மளுடைய ரெசிபி. ரொம்ப சிம்பிள். ஒரு டீ. 45 பேருக்கு 4 இட்லின்னு பார்சல் கட்டணும். ஸோ 45 இட்லி பார்சல், 45 சாம்பார், சட்னி வந்துட்டு நம்ம பாத்திரத்தில் கொடுத்து கரண்டி கொடுத்துட்டு அவங்கள யூஸ் பண்ணிக்க சொல்லி. இது வந்துட்டு ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸில் உள்ளவங்க ஒரு மீட்டிங்காக பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறாங்க. மார்னிங் 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவோன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 9 மணிக்கு போகிற வழிங்க நிறுத்தி சாப்பிட்டுட்டு அப்படி டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக கேட்டிருந்ததுனால நம்ம இப்படி பிளான் பண்ணி பண்ணோம். ஒரு பார்சல் வந்துட்டு 35 ரூபா தான். ரொம்ப ரீசனபிளாக ஒரு டீயோடு நம்ம கொடுக்குறோம். ரொம்பவே கம்மி. ஆனால் வந்துட்டு சாப்பாடு டேஸ்ட்லேயோ இல்லை தரத்துலேயோ எந்த கன்வீனியன்ஸையும் கிடையாது. வீட்டில் நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்றோமோ அதே மெத்தட் தான். நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம வீட்டில் நான் அம்மாலாம் செய்கிறதுனால நமக்கு எந்த பொருள் சேர்க்கணும், இந்த கலப்படம் அதெல்லாம் நமக்கு கிடையாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே சமைக்கிறது தான். வீட்டுக்கு என்னவோ அதே தான் நாங்கள் வந்துட்டு பிஸ்னஸாகவும் பண்ணுறோம். சமையல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த பிஸ்னஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி பண்ணோம். ஸோ பார்சல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மார்னிங் வந்துட்டு நான் 5 மணிக்கே இங்கேருந்து கிளம்பி போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அதில் காட்டியிருக்க லாஸ்ட்டு. இது அப்படியே ஒரு குட்டியாக நீங்கள் நம்ம இதில் வந்துட்டு ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. ஸோ அதுதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சிதம்பரத்தில் இல்லை சிதம்பரத்தில் பக்கத்தில் இருந்தீங்க, இல்லை நீங்கள் எதுவும் சின்னதாக கம்பெனியாக கடை அந்த மாதிரி வச்சுருந்தீங்க, உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப சிம்பிளாக டிஃபன் மட்டும் இல்லை லஞ்சுமே செஞ்சு கொடுப்போம். நம்மக்கிட்ட லஞ்சு ஸ்பெஷல் வந்துட்டு ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு, மீன் வறுவல், சிதம்பரம் சீர்காழி மெயின் ரோடில் விஷ்ணுபுரம் கிட்ட நாகக்கன்னி மகளிர் மெஸ் அப்படின்ற பேரில் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே லேடிஸ். வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதே மெத்தட். நம்மக்கிட்ட ஒரு 4 அக்காஸ் வேலை செய்கிறாங்க. அவ்வளோதான். நைட்டு டிஃபனும் உங்களுக்கு ஆர்டர் கேட்டிங்க அப்படின்னா பண்ணி கொடுக்கலாம். கூடவே இப்போ நம்ம பேக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃபங்க்ஷன் சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா பட்ஜெட்குள்ளே ரொம்ப ரீசனபிளாக எல்லா விதமான ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸும் கப் கேக்ஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.